ராமர் கோயில் குடமுழுக்கையொட்டி பஜனை சிறப்பு பூஜை நடத்துவோர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் பஜனைகள் அன்னதானம் நடத்துவோர் செயல்படக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிறப்பு பூஜைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த நிலையில் உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. திமுக வழக்கறிஞர் சரவணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சிறப்பு பூஜைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஏற்கனவே வதந்தி பரப்பப்படுவதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. உங்களுடைய பார்வை சார். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ள. இல்ல இப்போ அதுதான், அதாவது நேற்றிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பொய்யான கருத்தை தொடர்ந்து பாஜகவினர், ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிலிருந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகி வரை எல்லாருமே ஒரே செய்தியை தொடர்ந்து பொய் செய்தியை பரப்பிக்கொண்டே இருந்தார். நேற்று அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அது பொய்யான தகவல் அப்படின்றதைய தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார். அதை என்ன பண்ணாங்க, திருப்பி இதை பெரிதாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரித்த திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். Taking into the stand of the Tamil Nadu government and police, it is clear per se that there is no restriction on bhajans or annadanas or reciting Ram Nama அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர்களுடைய அந்த பொய், அதாவது எல்லா இடத்துலையும் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட அந்த பொய்யே அது பொய்யே அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக டு ஆல் கன்சர்ன்ட், ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன், பொய் செய்திகளை வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று உயர்நீதிமன்றம் பாஜகவினருக்கு, ஏன்னா அவங்க தான் அதை ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பாஜகவினருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து விட்டு ஏதோ உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கி விட்டது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்காம வச்சிருந்தது, இப்போ உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கி விட்டது என்பது போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர் பாஜகவினர். அதை உயர் நீதிமன்ற உத்தரவு தெளிவாக முறியடித்திருக்கிறது. சார் சரவணன் சார், இப்போது வரும் வழியில கூட பார்க்க முடிந்தது, பல கோயில்கள சிறப்பு பூஜைகள் அன்னதானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்ததை நம்மால பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலை இது போன்ற ஒரு வழக்கு பாஜக தொடர்ந்து இருக்கிறது என்றால் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கிறது சரவணன்? இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத ஒரு அரசியல் நோக்கம், இவர்களுக்கு பக்தி எல்லாம் இல்ல, அரசியல் நோக்கம். பாஜக இந்த ராமர் கோயில் திறப்பு விழா இவர்கள் எதிர்பார்த்த அளவு ஒரு அரசியல் லாபத்தை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. அது ஏதோ பெருசா அப்படியே அரசியல் இதே மாத்தி போட்டோம்னு நினைச்சாங்க, அது முடியாமல் போய்விட்டது. அதனால என்ன பண்றாங்க, இதுக்கு எதிரிகள் இருக்காங்க பாருங்க, இந்த எதிரிகளுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் சொல்லக்கூடிய பொய் இதெல்லாம். இது இன்னைக்கு ஆளுநர் அசிங்கப்பட்டு போனார் பொய் சொல்லி, இப்படி ஒரு ஆளுநர் பொய் சொல்லி உடனடியாக அசிங்கப்பட்டு போனது ஐ திங்க் இதுதான் உலகத்திலேயே முதல் முறையாக இருக்கும். காலையில கோதண்டராமர் கோயிலுக்கு போனாராம், அங்கே எல்லாரும் இதுலயும் கண்களிலே அச்சம் தெரிஞ்சுதான். இவர் என்ன பெரிய ஹிப்னாட்டிஸ்ட் தெரபிஸ்ட், அவரு அப்படியே கண்ணை பார்த்து உள்ளத்துல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருந்தவரு. அங்க இருக்கக்கூடிய தலைமை பூசாரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பொழுது போலதான் இருக்கிறோம், நார்மலா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுல பாஜகவினர் எடுத்து வரக்கூடிய எந்த விதமான அந்த பொய் முயற்சிகளுக்குமே வெற்றி கிடைக்காது. அதுவும் கடவுள் பெயரை சொல்லி இங்க ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க அப்படின்னா நடக்காது. தமிழர்கள் அவர்களுடைய பக்தி எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை அறிவார்கள். அதே போல பக்தியை எப்படி அரசியலில் கலக்கக்கூடாது என்பதையும் நன்கு அறிந்தவர்கள். அதனால பாஜகவினருடைய அந்த முயற்சிகள் முழு தோல்வி அடையும். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று, எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொடுங்க, எங்க தடைன்னு நீங்க சொல்லுங்க, இல்ல எங்க பூஜை பண்ண வரலன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு அப்படியே அதை மாத்தி எல்இடி ஸ்கிரீன் பர்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி புது இதை கிளப்பினாங்க. அதற்கும் தெளிவான ஒரு உத்தரவை தான் இன்னைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய உத்தரவில் இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.